ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மினி விளாக் பார்க்கலாம். அப்பா இன்றைக்கி வெளில போயிட்டு வரும்போது காயெலாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் சமைச்சிக்கிட்டே அப்படியே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எப்போவுமே பச்சை மிளகா நம்ம காம்போட ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரம் அழுகி போயிடும். அது காம்பு எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுறப்போ ரொம்ப நாள் வரும் நமக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு பிசிபிளாபாத் தான் பண்ணேன். என்றைக்கெல்லாம் எனக்கு லேசியாக இருக்கும் அன்றைக்கெலாம் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். கோல்டு ஃபீவர் அந்த டைம்லலாம் ரசம் சாதம் இந்த மாதிரி பிசிபிளாபாத் இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸ்லாம் சாப்பிட்றப்போ ரொம்பவே கம்ஃபர்ட் ஃபுட்டாக இருக்கும். அது அந்த டைமில் நமக்கு எதுவுமே பிடிக்காது, கசப்பாக இருக்கும். அந்த டைமில் இது சாப்பிட்றப்ப ரொம்பவே அப்படியே நமக்கு அமிர்தமாக தொண்டையில் இறங்கும். எனக்குலாம் அப்படி தான் இருக்கும் ஃபீவர் கோல்ட் டைமில். இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் இன்றைக்கி அப்பளமும் எக்கு ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். இதுக்கு அப்பளமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு தான் சாப்பாட்டுக்கு எக் இல்லாமல் இறங்காது, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அப்பளம் மட்டுமே வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1 மந்த்தாக நான் ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு இருக்கேன். அது என்னென்னா, கொஞ்சம் தயிர் எடுத்துகிட்டு அது கூட ஒரு நெல்லிக்காய், ஒரு துண்டு இஞ்சி, 4 கொத்து கருவேப்பிலை போட்டு தண்ணி கலந்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை குடிக்கிறப்போ என்னோட ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபால் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இப்போ நான் 1 மந்த்தை குடிக்கிறதுலே நல்லாவே எனக்கு ரிசல்ட் தெரியுது. எடுத்துக்கிறதுனால பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். இது எம்டி ஸ்டொமக்கில் கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு 10லேருந்து 11:30 எடுத்துக்கிறேன். நான் இதை டெய்லி எடுத்துக்கிறேன். பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பாப்பாவுக்கு டெய்லி கொடுக்க மாட்டேன், 2 days ஒன்ஸ் மட்டும் கொடுப்பேன். அடிக்கடி கோல்டு பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் பெப்பர் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது.